எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுது கடவுள் நம்மையும் நம்முடைய நாட்டையும் உயர்த்துவார்? இங்கிலாந்து தேசத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு சிறுவன் இருந்தான். அவன் வீட்டிலே வறுமை அதிகமாக, அவனை வீட்டில் படிக்க வைக்க முடியவில்லை. அவன் வேலை தேடி பல இடங்களுக்கு அலைந்தான். கடைசியாக ஒரு நாள் ஒரு நாடக கொட்டகையின் முன்னால் அமர்ந்திருந்தான். அப்பொழுது ஒரு பணக்காரன் வந்து அவனுடைய குதிரையை அவனை பார்த்து கொள்ளும்படி சொல்லி உள்ளே சென்றான். அவன் வரும்பொழுது அவன் அந்த குதிரையை நன்றாக துடைத்து அந்த சேணத்தை பளபள என்று இருக்குமாறு செய்திருந்தான். இதை பார்த்த பணக்காரன் வியந்து அவனை பாராட்டி அதிகமான பணம் கொடுத்து சென்றான். இந்த சிறுவனும் அதற்கு பிறகு வருகிற ஒவ்வொரு பணக்காரனுடைய குதிரையையும் பாதுகாத்து பராமரித்து அதிகமான பணத்தை சேகரிக்க ஆரம்பித்தான். இப்படி அவன் சம்பாதித்த பணத்தை எல்லாம் வைத்து ஒரு குதிரை லாயத்தையே அவன் ஆரம்பித்தான். அவனுடைய உழைப்பினாலே வாழ்க்கையிலே முன்னேறி சென்றான். அந்த நாடகங்களை எல்லாம் உற்று நோக்கும் பொழுது அவனே ஒரு சிறிய நாடகங்களை எழுதினான். அதற்கு மக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பு இருந்தது. அதை பார்த்த அந்த சிறுவன் இன்னும் பெரிய நாடகங்களை எழுதினான். அவன் உலக புகழ் பெற்ற ஒரு பெரிய நாடக ஆசிரியராக மாறிவிட்டான். அவன்தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர். நாமும் கொஞ்சத்திலே உண்மையாக உழைத்தால், நேர்மையாக இருந்தால் கடவுள் நம்மையும் உயர்த்துவார், நம்முடைய நாட்டையும் உயர்த்துவார். உங்கள் அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.